ஸ்ரீ சாயிநாதாய நமः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இன்று உன் சாயப்பாவினுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது, மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நீ காப்பாற்றப்பட போகிறாய். அப்பா இப்படி சொன்னதும் நீ பயப்படக்கூடாது. நான் தான் உன்னை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா? ஒருவேளை நீ என்னுடைய வாக்கினை கேட்காவிட்டாலுமே கூட நான் உன்னை நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டத்தான் போகிறேன். அது என்னவாக இருக்கும் என்று என் செல்லமே நீ சிந்திக்கின்றாய் அல்லவா? இந்த நேரத்தில் அதை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு செயலை, ஒரு கெட்ட பழக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் துடித்து கொண்டு இருக்கின்றார். என் செல்லமே, அவர் யார் என்றும் எதற்காக இப்பொழுது இது போன்ற ஒரு செயலை செய்ய நினைக்கிறார் என்றும் உன்னிடத்தில் சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். இதையெல்லாம் நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அதிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய். அதற்காகத்தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய கெட்ட பழக்கம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? என் செல்லமே, உன்னிடத்தில் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அதிலும் முக்கியமாக முதலாவதாக உன்னுடைய முன்கோபம்தான் உன்னுடைய மிகப்பெரிய கெட்ட பழக்கம். உன்னுடைய முன்கோபத்தை தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்று ஒருவர் உன்னிடத்தில் விளையாட நினைக்கின்றார். சபையில் நிறைய பேர் இருக்கின்ற இடத்தில் உன்னை வேண்டுமென்றே தேவையில்லாமல் தூண்டிவிட்டு உன்னை கோபப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கின்றார்கள். என் செல்லமே, எந்த ஒரு விஷயத்திலும் இன்று நீ கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பா உன்னிடத்தில் அறிவுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு அவர்கள் வேண்டாதவர்களாக இருந்தாலும் சரி, உன்னை பற்றிய தவறான கருத்துக்களை மனதில் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு துரோகத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது தெரியுமா? இன்று உன்னை எப்படியாவது அவமானப்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு உன்னிடத்திலே மிகப்பெரிய ஆயுதத்தை நீ வைத்திருக்கும் பொழுது அதையும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றார்கள். என் செல்லமே, உன்னுடைய முன்கோபத்தை நீ காட்ட வேண்டிய இடத்தில் காட்டினால்தான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் அதை தவறான இடத்தில், தவறான சூழ்நிலையில் நீ வெளிப்படுத்திவிட்டால் அது உனக்கு மிகப்பெரிய வேதனையை கொண்டு வந்து சேர்க்கும். இன்று அது போன்ற ஒரு சூழ்நிலையைத்தான் அங்கே உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எப்படியாவது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் என்றுதான் அவர்கள் துணிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய விஷயத்தில் மிகவும் கேவலமாகத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை பற்றிய சிந்தனை தான் அவர்களுக்குள் இருக்கின்றது. இது போன்ற மனிதர்களோடு நீ கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கக்கூடிய சில நபர்களிடத்தில் கூட நீ கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக பேச வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது. செய்ய நினைக்கவும் கூடாது. எல்லாவற்றிற்கும் சரியான நேரத்தையும் பார்த்து, சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்துத்தான் நீ தெளிவாக, பொறுமையாக, நிதானமாக பேச வேண்டும். என் செல்லமே, இதைத்தான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எப்போதும் போல தேவையில்லாமல் சில விஷயங்களை எல்லாம் பேசிவிட்டு அதன் பிறகு அதனை சரி செய்ய நினைத்தால் நிச்சயமாக அது முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. சில விஷயங்களை எல்லாம் நடந்து முடிந்த பிறகு அதனை சரி செய்வது என்பது நடக்காத விஷயம். உன்னுடைய வார்த்தைகளில் நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருந்து கொண்டாலே போதும். எந்த பிரச்சனைகளும் உன்னை தேடி வராமல் நீ தற்காத்து கொள்ளலாம். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டது, எந்த மாதிரியான விளைவுகளை கொடுக்கக்கூடியது என்பதையெல்லாம் நீ கவனத்தில் வைத்துக்கொண்டு அதன் பிறகுதான் செயல்பட வேண்டும். முடிந்தவரை கூட்டங்கள் நிறைந்த இடத்திற்கு செல்வதை நீ தவிர்த்து விடுவது கூட ஒரு வகையில் நல்லதுதான். இன்னொன்று, நீ பேசும் பொழுது
அதாவது பேசுகின்ற வார்த்தைகளில்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய உணர்ச்சிகளை சிலர் அதிகமாக தூண்டுவதாக பேசுகிறார்கள் என்றால் அந்த இடத்தை விட்டு நீ நகர்ந்து சென்று விட வேண்டும். அவர்கள் எதிர்பார்ப்பதை, அவர்களுடைய திட்டத்தை சரியாக நடக்கும்படியான ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்கி கொடுக்காதே. அவர்கள் நினைப்பது போல நடந்துவிட்டால் அது உனக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அவர்களுடைய நோக்கமானது நிறைவேறிவிடும். உன்னுடைய ஆயுளுக்கும் அந்த காயமானது ஆறாத ரணமாக இருந்துவிடும். இதை நீ மறந்துவிடக்கூடாது. இது போன்ற எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்திருக்கின்றாய். அதே போலவே இந்த ஒரு சூழ்நிலையையும் நீ கடந்து வர வேண்டும். உன்னுடைய மனதை எப்பொழுதும் கலக்கத்திலேயே வைத்திருக்க வேண்டாம். மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையை எடை போட்டு பார்க்காதே. அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற நிலை உனக்கு வருமானால் நீ அமைதியாக கடந்து செல்லத்தான் வேண்டும். என் செல்லமே, சிறு குழந்தையிலிருந்து பிள்ளைகளாகும் வரை எல்லோருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் செல்லமே, கடினமான உழைப்பையும் பண்பையும் நேரத்தினுடைய அருமையையும் என்னவென்பதையும் அவர்கள் மனதில் நீ விதைக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் வளர்ந்த பிறகு உன்னுடன் இணக்கமான ஒரு அன்பினையும் மரியாதையையும் உனக்கு கண்டிப்பாக அவர்கள் கொடுக்கத்தான் போகிறார்கள். இதை யாராலும் மாற்ற முடியாது. என் செல்லமே, இதை நீ நன்றாக தெரிந்து புரிந்து நடந்து கொள். உன் வாழ்க்கையில் எது நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கின்றதோ அது சர்வ நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்பவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா செல்லமே? உன்னோடு நட்பாகவும் உறவு முறையிலும் இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அவர்களின் பெயரானது 4 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய உறவுக்கார பெண் இன்னொருவர் இருக்கின்றார். அவருடைய பெயரு 3 எழுத்தில் இருக்கின்றது. என் செல்லமே, எப்போதும் பாசமாக இருப்பது போல உன்னிடத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். பாசமாக இருப்பது போல நடித்து உன்னுடைய விஷயங்களை எல்லாம் அவர்கள் கறந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த 2 பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உண்டாக்க வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு திட்டத்தையே செய்திருக்கின்றார்கள். என் செல்லமே, இவர்களை நீ சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களிடத்தில் நீ கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் நம்மிடத்தில் நன்றாக பழகுகிறார்களே, பேசுகிறார்களே என்றெல்லாம் அவர்களிடத்தில் நீ எல்லாவற்றையும் சொல்லிவிடாதே. அவர்கள் புகழ்ச்சியில் மயங்கிவிடக்கூடாது. இவர்கள் இதுவரை உன்னை புகழ்ந்து பேசித்தான் அவர்களுக்கான காரியங்களை எல்லாம் உன்னிடத்தில் சாதித்து கொண்டார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே. எதுவாக இருந்தாலும் நீ நன்றாக யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். உன்னிடத்தில் இவர்கள் தன்னிடம் உள்ள பேச்சு திறமையை பயன்படுத்தி நீ கண்டுபிடிக்காத அளவிற்கு தத்ரூபமாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய விஷயங்களை எல்லாம் உன் வாயிலிருந்தே வாங்கிக் கொள்ளுகின்றார்கள். இவர்களிடமிருந்து நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் உன் அப்பா ஓடோடி வந்து இருக்கிறேன் என் செல்லமே. இதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ கவனமாக இருந்தால் எல்லாமே உனக்கு இனி நல்லதாகவே நடக்கும். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. உனக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.